ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு வாட்டர்மெலனை வச்சு என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெயினாக கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ரெசிபிஸ் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ புதுசாக யாராச்சும் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாட்டர்மெலன்ஸ் வச்சு என்னென்ன ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வாட்டர்மெலனை கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா சின்ன குழந்தையா இருந்தால் விதை பட்டால் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா ஓகே, விதையோடையே வச்சுக்கோங்க. நான் விதையெல்லாம் எடுத்துட்டேன், ஓரளவு எடுத்துட்டேன், 1-2 மட்டும் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேன் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் விடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தேன் விட்டுக்கோங்க. இப்போ லெமன், இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வாட்டர்மெலன் ஹனி சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வாட்டர்மெலனை வச்சு ஸ்பைஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே சேம் தான், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கோங்க வாட்டர்மெலனை. இதில் வந்து லெமன், ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், அதனால் 1/2 போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். உப்பு, சால்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலனில் வந்து வெறும் தண்ணி தான் இருக்குது, தண்ணி சத்து தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது குழந்தைங்களுக்கு இந்த சம்மரில் ரொம்ப நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், மெக்னீஷியம், அது மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லது இந்த சம்மருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சிடும். வாட்டர்மெலன் ஸ்பைசி சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி வாட்டர்மெலன் பீசஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். சீட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, நம்ம வடிகட்டுறப்ப அதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி 2 க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, இந்த மாதிரி 2 ஸ்லைஸ் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். லெமன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிடுங்க. இதை அடித்தாச்சு, வடிகட்டிப்போம். நல்லா வடிகட்டிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. நான் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு, முடிஞ்ச அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதில் சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சுகர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணாதனால. அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த, நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்வீட்னஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணாம் அப்படின்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, தேன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது, நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்கிறனால. மாதிரி இதய நோயெலாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப நல்லது. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி வாட்டர்மெலன் வந்து எவ்வளோ வேணாலும் இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து குடிக்கலாம். நிறையா தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு குடிக்கலாம்.
இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா கூட எப்போ தேவைப்படுதோ தண்ணி தாகம் அடிக்கிறப்ப இதை எடுத்து கூட குடிச்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சுகர் கரையிற அளவுக்கு. இந்த மாதிரி 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு தர்பூசணி பழத்தில் ஒரு 1/4 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் சின்ன தர்பூசணி பழம் தான். நீங்கள் ஒரு பழம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஜூஸ் வரும். வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்பைசி வாட்டர்மெலன் சாலட். நல்ல ஸ்பைசி வாட்டர்மெலன்லேருந்து ஸ்பைசி டேஸ்ட் இறங்கி நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து ஹனி மிக்ஸ்டு வாட்டர்மெலன், இது எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். இதில் வந்து ஹனி ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. இது ஃபுல்லாக ஸ்வீட்னஸ், இது ஃபுல்லாக காரம். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜூஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்ல டேஸ்டி. இந்த சம்மருக்கு நல்லா ஏற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி. தேங்க்யூ. தேங்க்யூ. இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.